ஹாய். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் BS6. ஸோ இந்த வண்டியில என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபியூல் பம்பும் ஆன் ஆகல, பிளக்குக்கும் வந்து லைன் வரல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை. அதனால நம்ம வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க நமக்கு தெரிஞ்சவங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக் செட்ல இருந்து இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து ECUக்கு வரும். ஸோ இந்த ECUக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 3, 4 ஒயர் சேர்ந்து இந்த இடத்துல லூப் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா ஒயரிங் கிட் வழியா வந்து தண்ணி வந்து உள்ள வந்து இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்டோர் ஆகி நிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்லீவ் வந்து அவங்க வந்து சும்மா நார்மலா டேப் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தண்ணி நின்று இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லா வந்து பூத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆனதுனால தான் இந்த இடத்துல வர ஒயரிங் வந்து கம்ப்ளைண்ட். ஸோ இதனால ECUக்கு உள்ள போற லைன் உள்ள போகாததுனால நமக்கு வந்து பம்புக்கும் லைன் வரல, அவுட் லைன் எதுவுமே வரல. ஏன்னா லாக் சைட்ல இருந்து டேரக்டா இதுக்கு வரணும். இதுக்கு வர லைன் கட் ஆனதுனால இந்த பிரச்சனை. இதை வந்து நம்ம வந்து ஒன்னொன்னா நிறைய செக் பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் இதை செக் பண்ணி கண்டுபிடிச்சது. நீங்க வீட்டுல வச்சு நிறைய கஸ்டமர் வந்து கழுவுறேன், நான் வந்து எல்லாத்தையுமே கழட்டி தான் கழுவுவேன் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க வாட்டர் வாஷ் பண்ணி வெளியில சர்வீஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் ஏர் எல்லாமே பிடிச்சி ஓரளவு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம வந்து வீட்டுல கழுவும் போது இந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். ஸோ அதை கவனத்துல வச்சு வீட்டுல வந்து வாட்டர் வாஷ் பண்றவங்க கழுவுறவங்களாம் பாருங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டே டியூன்ட் கைஸ். பை.